இந்த பொடியை கொஞ்சமாக உங்கள் வீட்டு பாத்ரூமில் வந்து நீங்கள் தூவி மட்டும் பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள பாத்ரூமில் உப்பு கரைக்கி நீங்கள் பை சொல்லிடுவீங்க. வாங்க அந்த பொடியை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புளிச்ச தயிர். வாயிலே வைக்க முடியாமல் இருக்கும் பாருங்கள். அப்படிப்பட்ட தயிரெலாம் வந்து நீங்கள் கீழே தூக்கி போடாதீங்க. இதேமாதிரி கிளீனிங்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து உங்கள் வீட்டு பாத்ரூம் அளவுக்கு ஏற்றாப்பில் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னுடைய வீட்டு பாத்ரூம் அளவுக்கு ஏற்றாப்பில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதோட நான் இப்போ என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். அதை வந்து என்ன வாஷிங் பவுடராக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வாஷிங் பவுடர் இல்லை அப்படின்னா லிக்விட் கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதோடய நான் சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ளோர் கிளீனர் வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோர் கிளீனர் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளோர் கிளீனரை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கிளீனிங் ஏஜென்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம அந்த தயிரையும் நம்மளோட வாஷிங் பவுடரையும் சேர்த்து இதையும் சேர்த்து 3 மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டு உப்பு கரைகள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம தேய்ச்சி கழுவணும். அப்படின்னா உப்பு கரைகள் வந்து சுத்தமாக போயிடும். நம்ம வீட்டு பாத்ரூமே வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கு தான் வந்து நீங்கள் ஃப்ளோர் கிளீனர் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஃப்ளோர் கிளீனர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டாய்லெட் கிளீனர் கூட வந்து கொஞ்சம் ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் வந்து சேர்த்தா போதும். இந்த 3 சேர்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு வரும். இப்போ வந்து இதை 3 கலக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து என்னுடைய வீட்டு வந்து டாய்லெட் ரூம் வந்து நீட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து உப்பு கரைகள் வந்து நம்மளுடைய டாய்லெட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சைடு ஓரங்களில் வந்து நான் நல்லாவே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பின் சைடு அப்போ வந்து சைடு ஓரங்களில் வந்து உப்பு கரைகள் வந்து நிறைய வந்து தெரியுது. நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து உப்பு கரையாக தான் இருக்குது. சவர் ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து இந்த உப்பு கரைகள் வந்து போக்குறதுக்கு தான் வந்து இந்த லிக்விட் வந்து நம்ம வந்து தயாரித்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து 100% உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் வந்து புளிச்ச தயிராக இருந்தாலும் சரி, புளிச்ச மாவாக இருந்தாலும் சரி, அதை வந்து இனிமேல் வந்து கீழே தூக்கி போடாதீங்க. அதை வச்சு நம்ம நிறைய வந்து கிளீனிங்க்கு வந்து நம்மளுக்கு வந்து பயன்படும். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ உப்பு கரை வந்து இருக்குது பாருங்கள். நிறைய வந்து உப்பு பிடிச்சி போயிருக்கு ஷவர் ஃபுல்லாகவே வந்து. இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த லிக்விடை வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லைன்னா ஒரு ப்ரெஷ்ஷு எது இருக்கோ அதில் வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து ஷவர் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விடுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன வச்சு தேய்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேங்காவோட அந்த குடுமி இருக்குது பாருங்கள், அதை தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பிடிச்சி தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னுடைய வீட்டு வந்து பாத்ரூமில் உப்பு கரைகள் வந்து எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக வந்து நான் வந்து தேய்ச்சி விட்றேன். இப்படி பாத்ரூம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி விடுங்க. நீங்கள் வந்து அந்த எடுக்கிற தயிரும் லிக்விட் எல்லாமே வந்து உங்கள் பாத்ரூம் அளவுக்கு ஏற்றாப்புல வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி விடணும். எந்த இடமே வந்து தேய்க்காமல் இருக்கக்கூடாது. இப்படி எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதிகமான உப்பு கரைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். இல்லை வந்து கொஞ்சம் தான் உப்பு கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராகவே இந்த லிக்விட் வந்து தேய்ச்சி கழுவுனாவையும் நல்லா பாத்ரூமில் வந்து உப்பு கரை பிடிக்காது, நல்லா பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையுமே வந்து நான் ஊற்றி விடுறேன். டாய்லெட்டில், ஃப்ளோரில், அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே ஊற்றி விட்டு நான் வந்து கழுவி விட்டா அப்படின்னா பாத்ரூம் வந்து அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும். வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுற பொருள் தான். இதில் வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நீ வந்து உங்ககிட்ட புளிச்ச தயிரோ புளிச்ச மாவோ எது இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கீழே தூக்கி போடாதீங்க. புளிச்ச தயிர் இல்லைன்னா புளிச்ச மாவு இருந்தால் கூட இதேமாரி நான் சொல்கிற லிக்விட் எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடலாம். தேய்க்கும் போதே நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்லா பிடிச்சி வந்து ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடுங்க. அப்போ உப்பு கரைகள் வந்து சுத்தமாக போயிடும். விட்டாப்பிடியான உப்பு கரைகள் இருக்குது அப்படின்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வந்து சரி வராது. ரெகுலராக வந்து நீங்கள் வந்து இந்த லிக்விடை பயன்படுத்தி வாரத்தில் 2 நாள் 3 நாள் தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் தான் அந்த உப்பு கரைகள் எல்லாமே வந்து போகும். நீங்கள் வந்து அதிகமான உப்பு கரைகள் இருக்குது ஒரே வருஷத்தில் இதை போகணும் அப்படின்னா போகவே போகாது. நீங்கள் வந்து ரெகுலராக வந்து இதை வந்து பயன்படுத்தும் போது தான் உங்களோட உப்பு கரைகள் வந்து விடாப்பிடியாக இருக்கிற எல்லாமே வந்து போகும். இப்போ பாருங்கள், எந்த இடத்துல உப்பு கரை இருக்கோ எல்லா இடத்துலையுமே நான் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் தேய்ச்சி விட்றேன். ஃப்ளோர்லேயும் நல்லாவே தேய்ச்சி விட்றேன்.
ஃப்ளோரில் வந்து அழுக்கு இருந்தாலுமே வந்து நல்லாவே அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வழுக்கிற தன்மை உங்களோட ஃப்ளோரில் இருந்தாலுமே இதை தேய்க்கும் போது அந்த வழுக்கிற தன்மையை வந்து நீங்கிரும். இப்போ பாருங்கள் வந்து டாய்லெட்டில் வந்து இந்த லிக்விடை ஊற்றி நல்லா வந்து தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பாத்ரூமு. என்னுடைய பாத்ரூம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. உங்களுடைய பாத்ரூம் அழுக்கு பிடிச்ச பாத்ரூமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒவ்வொரு இடமா வந்து நல்ல லிக்விடை வந்து ஊற்றி நல்ல கைகளில் வந்து க்ளவுஸ் போட்டு நல்ல ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்கள் பாத்ரூம் வந்து பளிச்சுன்னு நல்ல புதுசு போலவே உங்களோட பாத்ரூம் வந்து மின்னும். எல்லா இடத்துலையுமே வந்து லெட்டினில் நல்லா வந்து கழுவி விடுங்க தேய்ச்சிட்டு. இப்போ பாருங்க நான் எல்லா இடத்துலையுமே தேய்ச்சிட்டேன். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றி வந்து கழுவி விடுறேன். கழுவி முடிச்சோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா புதுசு போலவே நின்னும். நான் ரெகுலராக வந்து இந்த லிக்விடை வந்து பயன்படுத்தி தான் வந்து நான் வந்து என்னுடைய டாய்லெட் ரூமை வந்து இயற்கையான முறையில் இப்படி தான் வந்து கழுவுறேன். பாத்ரூம் வந்து நல்லா பளிச்சுனே இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி ஊற்றி வந்து நான் கழுவி விடுறேன். ஃப்ளோர்லலாம் வந்து உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து அழுக்கு எல்லாமே நீங்கிட்டு நல்லா வந்து அந்த எங்கிட்ட வந்து உப்புக்கரை வந்து அதிகமாக கொஞ்சம் தான் இருந்தது. நல்லாவே எனக்கு நல்ல ரிசல்ட்டுக்கு தெரியுது பாருங்கள். அது உப்புக்கரைகள் எல்லாமே வந்துட்டு நல்லா நான் ஊற வச்சு கழுவுனால நீங்களும் வந்து ஊற வச்சு கழுவுங்க. லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து இதை கழுவணும் அப்படின்னா, ஏன்னா வந்து நம்ம புளிச்ச மோர் போட்டதுனால பாத்ரூமில் வந்து ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் அடிக்கும். அதனால் வந்து லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து லைசாயில் இல்லைன்னா உங்கள்கிட்ட ஃப்ளோர் கிளீனர் என்ன இருந்தாலும் சரி அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து பாத்ரூம் ஃபுல்லாத்தையும் நல்லா ஊற்றி விட்டுட்டு லைட்டாக ஒரே ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். அந்த புளிச்ச தயிர் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ரொம்ப நேரம்லாம் இருக்காது. உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதே மாதிரி லைசாயில் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி விட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வாசமாக இருக்கும். உங்களுடைய பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உப்புக்கரை நீக்கிறதுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டான டிப்ஸாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து ஃப்ளோர் கிளீனர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹார்பிக் கூட வந்து கொஞ்சோண்டு வந்து நீங்கள் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தேய்ச்சி விடலாம். கண்டிப்பாக நான் இன்றைக்கி போட்ட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். Thank you for watching.